கருணைக்கு அருணகிரி என்பது ஒரு வாக்கியம். எதுக்கு கருணைக்கு அருணகிரி அப்படின்னு சொல்லணும்னா, அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இல்லைன்னா முருகனுக்கு இவ்வளவு பக்தி பாடல்கள் இருக்குமா அப்படின்னா அதற்கு ஒரு சந்தேகம் தான். விஷ்ணுவுக்கோ சிவபெருமானுக்கோ பக்தி இலக்கியங்கள் ஒரு 7வது நூற்றாண்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கு. அதுக்கு முன்னாடியில இருந்தும் இருக்கு. ஆனா முருகனுக்கு இந்த அளவுக்கு முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து இவ்வளவு பக்தி இலக்கியங்கள் உண்டா அப்படின்னா அதுக்கு ஒரு சந்தேகம் தான். அது இல்லை. 15வது நூற்றாண்டுல பிறந்த அருணகிரியார் இல்லைன்னா முருகனுக்கு இவ்வளவு திருப்புகள்னு ஒண்ணு இருந்திருக்காது. அதனால முருகன் கருணைக்கான தெய்வம். அருணகிரி கருணைக்கு அருணகிரி. எதுனா அருணகிரிக்கு உள்ள ஒரு கருணை ஏற்பட்டு நமக்கெல்லாம் நாமெல்லாம் உய்ய முருகப்பெருமான் மீது இயற்றினார்னு சொல்லலாம். கருணை தெய்வமான முருகப்பெருமான் மீது இயற்றினதுனால அவர் கருணைக்கு அருணகிரி இப்படியும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருணகிரிநாதர் மேல திருவண்ணாமலையிலிருந்து கீழே குதிக்கும் பொழுது, நீ சாவறதுக்காக நீ இப்ப இல்ல, நீ பிறந்தது இல்ல, உனக்கு ஒரு தனியாக ஒரு செயல் ஒன்று வைத்துக் கொண்டு இருக்கு, உனக்கு ஒரு கோல் ஒண்ணு இருக்கு, டிவைன் மிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த ஒரு டிவைன் மிஷன் உனக்கு இருக்குன்னு சொல்லி சடாட்சரத்தை அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்து நாவில் எழுதி அதற்கு அப்புறம் பிரணவத்தை எழுதி அதிலிருந்து அருணகிரிநாதர் பாடும் பொழுது அப்படியே முத்து முத்தாக வெளியில வந்துதான். அதனால முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிர சக்தி சரவண முத்திக்குருவி துப்புரை என போதும் முட்கட் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிப்பேன எழுதும் போது என்ன பண்ண அருணகிரிநாதர் இந்த ஒரு பானை இதுக்கு சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி என்னெல்லாம் பத்தி பின்னாடி சொல்ல போறாரோ எல்லாத்தையும் சேர்த்து முத்தை திருவிழா சொல்லிட்டார். பார்த்தா எப்படியும் எல்லா இறையையும் வணங்கும் பொழுது அந்த பெண் தெய்வத்தோடு சேர்த்து வணங்க வேண்டும். அதனால எடுத்தோடனே அத்திக்கு இறைன்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சோடனே பின்னாடி என்ன பண்றார், முக்கட்பரமர்க்கு சுருதியில் முட்கட்பரமர்க்கு முக்கண் படைத்த அந்த பரமசிவனாருக்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் அந்த குருநாதராக சிவபெருமானுக்கு குருநாதராக விளங்கியவர் முருகப்பெருமான் என்று சொல்லிதான் முத்தை திருவிழா 2வது லைன்லயே வந்தாச்சு. இதை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய பாடல்கள்ல சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். பைரவி சொல்லுவார். அதற்கு முன்னாடி ராமர் கிருஷ்ணரை பத்தி சொல்லுவார். இது என்னென்ன பாட்டுல இருக்கோ முத்தை திருவிழா இருக்கோ அத்தனையும் நீங்க பின்னாடி பார்த்தா எல்லா திருப்புகள்லயும் அங்கங்க கொஞ்சம் 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 வரும். அதான் சொன்னேனே ஒரு முன்னுரை மாதிரி இருப்பது இந்த முத்தைத்தர். அங்கிருந்து அருணகிரியார் புறப்பட்டு என்ன பண்றாரு, வயலூருக்கு போறார். வயலூருக்கு முருகன் வா என்று சொன்னவுடன் வயலூருக்கு வர வந்த உடனே முருகப்பெருமான் அது இன்னும் திருப்புகழ் பாட ஆரம்பிக்கல. அருணகிரிநாதர் முதல் பாட்டை பாடியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி பாடணும் என்ற ஒரு வினாவிற்கு முருகப்பெருமான் சொல்றாராம், குமதிக்க வரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் சைப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கு அருள் கை மறவேனே. அங்க அருணகிரிநாதரே சொல்றாரு எப்படி பாடணும்னு சொல்லும்போது சொன்னாரா, சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோளும் 12 தோளும் சைப்பதியும் வயலூரும் குக்குடமும் அந்த சேவல்லையும் வேலையும் மயிலையும் வைத்து பாட வேண்டும் 7 விஷயம் சொல்ற. அந்த 7 விஷயத்தை வச்சு அருணகிரிநாதர் நீ பாடு அப்படின்னு முருகப்பெருமான் எடுத்து கொடுத்ததாகவும் அதனால திருப்புகழ் வந்ததாகவும் அந்த வயலூர் திருப்புகள்ல சொல்ற. இந்த திருப்புகழுக்கு அவ்வளவு பெரிய மகிமையா அப்படின்னா அதையும் திருப்புகழிலே ஒரு அருணகிரிநாதர் சொல்றார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். யாரெல்லாம் பழிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் திருப்புகழ் போய் நெருப்பாக அமையும் வேற சொல்லல, நெருப்பென்று அறிவோம் யாம். அது ஒரு ஆணித்தனமாக சொல்வது என்பது இருக்கு இல்லையா, அதனால அறிவோம் யாம் அப்படின்னு சொல்ற. அருணகிரிநாதர் இந்த மாதிரி பல விஷயங்களை திருப்புகழுக்குள்ள உள்ள புதைச்சு வச்சிருக்கார். அதுல உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெற வேணும், உன்கிட்ட இருந்து எனக்கு உபதேசம் வேணும்பா அப்படின்னு சொல்லி கேட்பதாக பல திருப்புகழ்கள் உண்டு. அது மாதிரி இன்னொரு திருப்புகள் வரும், ஜபமாலை தந்த சத்குருநாதா உபதேசம் பெற்றால் அதுக்கப்புறம் ஜபமாலை ஒண்ணு வேணும். அதாவது ஜபமானது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் வந்தது, ரெப்படிஷன் ஒண்ணு இருந்தா என்ன ஆகும் மைண்டுக்கு அப்படின்னு. ரெப்படிஷன் ஒண்ணு இருந்தா உள்ள இருக்கிற மைண்ட்ல இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் ரீவயர் ஆகுமா. ஒரு தடவை ஒரு காரியம் பண்றதுக்கும் ஒரு காரியத்தை 4 தடவை திரும்பி பண்ணும்பொழுது மசில் மெமரியில போய் இருக்கும். செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனது எதற்கு அப்படி பண்ணணும், ஜப்பம்ன்றது என்ன, இடைவிடாமல் அது ஒரு காரியத்தை திரும்பி செய்வது, அந்த நாமத்தை திரும்ப உச்சரிப்பது என்பது ஜபம். இந்த இடத்துல அந்த ஜபமாலை தந்த சத்குருனா அதாவது உள்ள அந்த நாடி நரம்பு வரையும் ஒரு விஷயம் என்ன பண்றோமோ அது உள்ள போய் சேரணும் என்றால் அது திரும்பி பண்ணணும். இந்த இடத்துல உபதேசமானது உள்ள வரையும் சேரணும்னா ஜபமாலை வேணும். ஜபமாலை தந்த சத்குருநாடு திருவாவினந்தபுடி திருப்புகழ்ல அருணகிரிநாதரே சொல்ற. இது என்ன அப்படி ஒரு உபதேசம் அப்படின்னா பல இடத்துல பல விதமா சொல்ற. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். சும்மா இரு என்பது நமக்கு தெரியும், அந்த அனுபவத்தில வருது. பிரணவோபதேசம் அப்படின்றது சில இடத்துல வரும். இதுவே நீங்க பெருத்த வச்சன வகுப்புல பார்த்தா என்ன உபதேசம் அப்படின்னா மகா வாக்கிய உபதேசம் வரும். 2 பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். இதுல அந்த மகா வாக்கிய பெருத்த வச்சன வகுப்புல சொல்லும்போது அருணகிரிநாதர் சொல்றார், அந்த உபதேசமானது கிடைத்த உடனே எனக்கு என்ன ஆகும்னா நினைவது நினைப்பவனும் அருநிலத்தில் நிலை பெற நிறுத்த உரியதும் நிலைத்த அடியவர் மலைத்தல் அது கெட நிவர்த்தியுறு அனுபவிக்கு நிதியும்.
அதாவது நினைப்பது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு, நினைப்பவன் ஒண்ணு இருக்கு, எதை பத்தி நினைக்கிறோமோ எல்லாம் இருக்கு. இது எல்லாம் போயிடுவோம், அது எல்லாம் மறைஞ்சு போய் ஒரே ஒரு விஷயமா நிற்பது, அந்த நிலைக்கு கொண்டு போவது இந்த உபதேசமானது என்பது இருக்கு. இந்த உபதேசத்தை பத்தி அருணகிரிநாதர் இவ்வளவு சொல்றார். இந்த உபதேசத்தை முதல்ல யாருக்கு கொடுத்தார் அப்படி முருகப்பெருமான் அப்படின்னா, சிவனார் மனம் குளிர என்ற பாட்டுல, இன்றைய பாட்டானது இந்த பாட்டு தான். சிவனார் மனம் குளிர என்ற பாட்டுல அருணகிரிநாதர் சொல்றார், சிவனாருக்கு தான் கொடுத்தார் ஃபர்ஸ்ட் அது உபதேசம். அதுக்கு உபதேசம் கொடுத்த உடனே சிவனாருக்கு மனமானது குளிர்ந்து போனதான். சிவபெருமானுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. இது சங்கர பகவத்பாதர் சொல் இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தாந்தசாரியா கொயத்யாத்ரா சங்கரே மாதுரங்கா சமுத்பத்தியதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்டகாத்திரம் அஜயமாலமூர்த்தி. என்னதான் பையன் தான் அப்படி கேட்கிறார். கேட்டோடனே அங்கே குதிச்சு வந்து நம்ம முருகப்பெருமான் மேல மடியில் வந்து உட்கார்ற. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை இங்க தனியா. ஆனா அது அந்த அந்த முருகப்பெருமான் அந்த குழந்தைகிட்டே இருந்து கேட்பது என்பது ஒரு தனி விஷயம். அதனால சிவனார் மனம் குளிர, அவர் குளிர்ந்து போச்சான் கேட்ட உடனே. ஒரு விஷயம் A+B நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா குழந்தைகிட்டே இருந்து கேட்டு அது சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு திருப்தி ஒண்ணு உண்டு இல்லையா? அந்த மாதிரி சிவனார் மனம் குளிர உபதேசந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை, ரெண்டு செவியிலையும் சொன்னாராம் முருகப்பெருமான் பகர்சை குருநாதனே என்று அருணகிரிநாதர் எங்க சொல்றார். நிறைய பாட்டுல அருணகிரிநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பல பாட்டுகள்ல பல விஷயமான பல பேரை பத்தி, இங்க முக்கட்பரவன் சொன்னேன் இல்லையா முதல்ல, அந்த மாதிரி சிவபெருமான குறிப்பிடுவது என்பதே ஒரு தனி அழகான ஒரு விஷயமாக அருணகிரிநாதர் வந்து கையாண்டு இருப்பார். நிறைய பாட்டுல பார்த்தா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பாட்டுல இருக்கும், அரியயன் அறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியன விளங்கி ஆடு நடராஜன். நடராஜன் ஒரு வார்த்தை சொல்வதற்கு அருணகிரிநாதர் பயன்படுத்தின பாட்டு என்ன? அயன், ஹரியும் அயனும் அறிந்திடாத அடி, அந்த அடி இருக்காம அந்த சிவந்த பாதம் அடியன விளங்கி ஆடு நடராஜன் அழலுறும் இருப்பின்மேனி மகிழ் மரகதம் பெண் ஆகம். ஒரு பக்கம் பெண்ணா மரகதமான ஒரு அந்த நிறமான பெண்ணுக்கு அயல் அணி சிவன் புராரி அருள் செய்யே. அந்த அந்த சிவபெருமான் புராரி, திரிபுரத்தை அழித்த சிவபெருமான் அருள் செய்யே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முன்ன ஒரு திருப்புகள்ல பார்த்தோம், சட்டிலதர விடதர பணிதர பரசுதர சசிதர சுசிதர தமருக மிருக வணிதர சிரதர பாரத் தரணிதர தனுதர வெகு முக குல தட்டினிதர சிவசுத குணதர பணி சைல விதரண தருப்புற சசி தரு மயில் வாழ்வே. என்னன்னா, சிவபெருமான் என்னெல்லாம் தாங்குகின்றார் அப்படின்னா தரன்னு ஒரு வார்த்தை போடணும். என்னெல்லாம் தாங்குறாருன்னு சொல்லி கடைசியில அந்த சிவபெருமான் கொடுத்த மயில் வாழ்வே அப்படின்னு சொல்றாரு. இந்த சிவபெருமானுக்கு உபதேசம்னு சொன்னோம். சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறவா அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல சொல்றாரு, கனக சபை மேவும் எனது குருநாதா. கனக சபையில இருப்பது யாரு? சிதம்பரத்துல இருக்கிறது நடராஜர். ஆனா அங்க பார்த்து கருணை முருகேச பெருமாள் கான் அப்படின்னு சொல்றார். முருகேச பெருமாள் உள்ள ஆடுறார் அப்படின்னு சொல்றார். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வித்தியாசம் இல்ல, அதாவது ஆறுதலை சிவனாம் முருகப்பெருமான், அதனால அதுக்கு வித்தியாசமானது கிடையாது என்பதற்காக தான் இந்த இடத்துல முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொன்னாலும் அதுல ஒண்ணும் தாத்பரியமானது என்னன்னா, குருஸ்தானத்திலிருந்து சொன்னாலும் இந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை ரெண்டு பேரும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், அதுல வேறு வித்தியாசமானது கிடையாது. அப்படியாக இந்த பாட்டோட முதல்ல லைனே அழகான ஒரு லைன். அது நீங்க ரசிக்கிறது வந்து அதுல தனியா ஒரு ரசனையானது வேணும். இந்த இடத்துல சிவனார் மனம், வேற என்ன வார்த்தை வேணா போட்டிருக்கலாம். இந்த சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இருசெவி மீதிலும் பகர்சை குருநாதா. சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், ஒரு எதுகை மோனுக்காக போட்டுட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்டவர் அருணகிரிநாதர் இல்ல. ஏன்னா பல இடத்துல சொல்லும் பொழுது எனக்கு ஆசு கவி பாடுவதற்கான ஒரு அருளை வந்து முருகப்பெருமான் தான் கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது இருக்கும் பொழுது அதுவானது ஆர்டினரியான ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா வார்த்தைக்கும் அந்த மீனிங் ஆனது பின்னாடி பொருளானது கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த லைன், சிவகாம சுந்தரியின் வரபால கந்தா. நான் சொன்னேன், முதல்லயே சொன்னேன், முத்தை தெருவுல எப்படி பல விஷயங்களை வந்து சேர்த்து சொல்றாரோ அது மாதிரி இந்த பாட்டுல என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, இந்த பாட்டுலயும் எல்லா திருப்புகழ்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கும் வரும். அம்பாளை பத்தி சொல்லாத பாட்டே இருக்காது. சில சமயம் திருப்புகழ் வந்து நமக்கு என்னவோ திடீர்னு பார்த்தா ஒரு சாக்தர் எழுதினாரோன்னு சொல்வதாக இருக்கக்கூடியது அளவிற்கு ஆனது திருப்புகழ். பொம்பனையார் காணும் மோதிரில பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபாத நூப்புரி கரசூலி பங்கமிலா நீலி மோடி பயங்கை மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர்ப்போர் கண்டு எம்புதல்வா வாழி வாழி எனும்படி வீரான வேல்தர என்றும் உடானே மனோகர வைரான் பாட்டு வரும். இந்த இடத்துல எவ்வளவோ பேர் வரிசையா அடுக்கிக் கொண்டே போகின்றார் அருணகிரிநாதர். இப்படியானது திருப்புகழ்கள்ல அம்பாளுக்கு தனியே ஒரு ஸ்தானம். தவலுரூப சரஸ்வதி இந்திரே ரதி புலோமசை கிருத்திகை ரம்பயர் சமூக சேவித துர்கை பயங்கரி புவனேசை சகல காரணி சக்தி பரம்பரி இமய பார்வதி ருத்ரி நிரஞ்சனி சமய நாயகி நிஷ்கலி குண்டலி மிமதாயி சிவை மனோன்மணி சிற்சுக சுந்தரி கௌரி வேத விதக்ஷணி அம்பிகை திரிபுர யாமலை அற்போடு தந்தருள் முருகோனே. அந்த அம்பாள் பத்தி சொல்லி முடிச்ச உடனே ஒரு முருகப்பெருமான குட்டியா ஆக்கிடுவார். அருணகிரிநாதர் சின்ன பையனா கொடுத்துட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்வதாக இருக்கும். எல்லா பாட்டிலையும் எம் புதல்வா எதிர்ப்போர் கண்டு எம் புதல்வா வாழி வாழி, இந்த இடத்துல தந்தருள் சிறியோனே தந்தருள் முருகோனே இப்படி இருக்கும்.
கனைகழல் நினையல உயிரவி பைரவி கௌரி கமலை குழை காதார்ந்த செங்கல் செழும் கழு நீர் தோய்ந்த பெருந்திரு கரைபொழி திருமுருக கருணையில் உலகிழு கடநிலை பெற வளர் காவேந்திய பைங்கிலி மாசாம்பவி தந்தவன் அப்படின்னு சொல்லி தேவேந்திர சங்க வகுப்புல பார்த்தா 12 அடி இப்படி இருக்கும். கடைசி அடியில முருக தந்தவன் சொல்லி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வச்சு முடிச்சிருவார். அந்த மாதிரி சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தா கொடுத்த மேன்மையான மைந்தனே கந்தனே. அடுத்தது ரெண்டு லைன் வந்து அடுத்த 2 அடியில என்ன ஒரு விண்ணப்பமும் சொல்றாரு இங்க அருணகிரிநாதர். நின செயல் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேடை அஞ்சலென வர வேண்டும். உனக்கு செய்யும் தொண்டினை நின செயலே விரும்பி உனக்கு செய்யும் தொண்டினை விரும்பி உள்ளத்தில் நினைக்காமல் உனக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரு நினைப்பானது இல்லாமல் அவமாயை கொண்டு மாயை வசமாகி உலகில் விருதா அலைந்து துழலும் உலகிலே வீணாக அலைந்து தெரியும் அடியேனை அஞ்சலென வரவே அடியேனை அஞ்சாதே என கூறி எனக்கு பக்கத்துல வரணும். போன ஒரு வாரத்துல பார்த்தோம், இதோ இதோ என்று கழல் தாராய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டுல முடியும். இதோ இதோடு சொல்லி முருகப்பெருமான் கொடுப்பாராம், நீ என்னப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு. இந்த பாட்டை பார்த்த உடனே ஞாபகம் வருது, உலகில் விருதா அலைந்து உழலும். என்ன கஷ்டம் அப்படின்னா பல திருப்புகள்ல கஷ்டத்தை சொல்லிட்டார், அதோட சேர்த்து வச்சு இங்க சொல்றார். வெங்காளம் பானம் செயல் கண்பால் வெண்பாகு அம்சொல் குயில் மாலை மென்கேசன் தான் என்றே கொண்டார் மென்தோல் ஒன்ற பொருள் தேடி வங்காளம் சோனம் சீனம் போய் வந்தே படலாமோ. நிறைய இடத்துக்கு நான் அலைஞ்சு தெரிஞ்சுட்டேன், வங்காளம் சீனம் சோனம் இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொல்றார். இல்ல ஒரு கஷ்டம்னா என்ன சொல்லுவார், என்னால ஒண்ணும் முடியறதுக்கு ஒன்னும் பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டமா என்னால முடியும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா இல்ல என்னால முடியறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்வது உண்டு. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுயிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் இணைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், இதான் பண்றதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஹியூமிலிட்டி. இல்ல இது எதுக்கு இப்படி கேட்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவசரம். அதாவது ஏன் சீக்கிரம் வந்து ஒரு வயசான நிலையானது வரப்பொழுது அந்த வயசான நிலை என்னன்னு முன்ன சொல்லியிருப்பாரு பல திருப்புகள்ல, அந்த வயசான நிலையெல்லாம் வராம வரத்துக்கு முன்னாடி என்ன வந்து காப்பாத்திடுன்னு சொல்வதாக இருக்கலாம். அந்த மாதிரி அவ மாயை, அந்த மாயையானது என்னன்னா உடலுக்கும் இருக்கக்கூடியது. பல பாட்டுல சொல்றாரு, முனை உருக்கமா இருக்கும், முனை அழிந்தது மெட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு வேஞ்சலை காட்டி வளைந்தது பிரபையான முகம் இழிந்தது நோக்கும் இருந்தது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்தது மொழி தளர்ந்தது. இப்படி எல்லாம் ஆகுமா, இப்படியெல்லாம் ஆகி நாற்றம் எழுந்தது நிமிஷம் இங்கினி ஆச்சது என்று முன்பு இனிது அருள்வாய், யாருக்கு முன்னாடி என்கிட்ட வந்துரு, எனக்கு வந்து காப்பாற்ற வேண்டும். இல்லைன்னா யமன் பத்தி சொல்லிடுவார், தமர குரங்களும் காரிருட்பிழம்பு மெழுகிய அங்கமும் பார்வையில் கொழுந்து தழல் உமிழ் கண்களும் காலமொத்த கொம்பும் உலகத கடமாமேல். அப்படி யமன் வந்து எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன். இப்படியெல்லாம் ஆவதற்கு முன்னாடி அடியேனை அஞ்சலென வர வேண்டும். இதே விஷயம் நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்திலையும் வரும். பிரசாந்தேந்திரியே நஷ்ட சன்னியே விஜேஷ்டே கபோதாரி வக்ரே வயோத்கம்பிகாத்ரே பிரயாணோன்முகே மய்யநாதே ததானே மிருதமே தயாலோ பவாக்ரே குஹத்வம் கிருதாந்தஸ்ய தூதேஷு தேஷு கோபா தஹச்சிந்தி பிந்தீதி மாம் தச்சயத்சு மயூரம் சமாருக்கிய மாவைரி தத்தம் புறசக்தி பாணர் மமாயாகி சீக்கிரம், சீக்கிரவா புறசக்தி பாணர் மமாயாகி இங்க வந்து சீக்கிரம் வர வேண்டும். ஏன்னா அந்த யமன் வந்து இருக்கானா வெயிட் பண்ணி அந்த யமதூதர்கள் கொள்ளு வெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குதான் கடைசி காலத்துல, நீ மயில் மீது ஏறி இப்பவே வர வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்றார். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு என்ன வேணும் நமக்கு தெரியாது, அதனால வான்னு சொல்வதாக இருப்பதாகவும் இருக்கலாம். சரண கமலாலயத்தை சொல்லும்போது என்ன சொல்ல, அரை நிமிஷம் நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, ஒரு அரை நிமிஷம் கூட நான் உன்னை பத்தி யோசிக்கல, அதனால நீ இப்பவே வரணும் அப்படின்னு சொல்ற. சொல்லும் பொழுது வரலேனா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா, அது ஒரு திருப்புகள்ல சொல்ற, ஏழைகள் வியாக்குலம் இது ஏது என வினாவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ. நீ வராம இருக்கன்னு வச்சுக்கோயேன், வரலனா உன்னை புகழறதுக்கு யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முருகப்பெருமான் கிட்ட அந்த உரிமையோட ஒரு இடத்துல கேட்டிருக்க. எப்படி வர வேணும் அப்படின்பது பத்தி ஒரு பல திருப்புகள் உண்டு. கமல முகங்களும் கோமலத்திலங்கு நகையும் நெடுங்கனும் காதில் துலங்கு கனக குதம்பையும் தோடு வஜ்ர அங்கதமும் அடல் சுடர்வேலும் கடிது உலங்கு எங்கனும் தாட்டு வந்த மயிலும் இலங்கு அலங்கார பொன் சதங்கை கழலொடி தண்டையும் காலு முக்க வந்து வரம் எனக்கு அருள் கூறுவாய். இப்படியெல்லாம், அதாவது கமல முகங்களும் கோமலம் அந்த நகையோடு சேர்ந்து அந்த சிரிப்போடு சேர்ந்து காதுல பெரிய குண்டலங்கள் எல்லாம் இருந்த வஜ்ரங்கள் எல்லாம் இருந்து கையில வேலும் மயிலும் எல்லாம் இருந்து அது மேல கீழே காலில் தண்டை, இத்தனை டிஸ்கிரிப்ஷன், இப்படி நீ வர வேண்டும் சொல்வது உண்டு. சில பாட்டுல என்ன சொல்லுவார், வரணும் சொல்லுவார், சொல்லும் பொழுது நீ இப்படி ஆடிக்கிட்டே வரணும்னு சொல்வதாக 2-3 பாட்டு இருக்கு. தண்டையணி வேண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்குழல் சிலம்புடன் கொஞ்சவே என்ற ஒரு பாட்டு இருக்கும். இன்னத்த சொல்ற, நீ மட்டும் ஆடின்னு வந்தா போதாது, எல்லாரும் சேர்ந்து ஆடி வர வேண்டும் என்று அத்தரசேடனாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுரோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வர வேண்டும். அதாவது என்னன்னா வரணும் அப்படின்னா நீ மட்டும் கிடையாது,
எல்லாம் சேர்ந்து அந்த உலகங்கள் எல்லாம் ஆடணும், அந்த உலகத்திற்குள்ள இருக்க அந்த உலகத்தில தாங்கி இருக்கக்கூடிய அந்த மேரு ஆடணும், ஆதிசேஷன் ஆடணும், அதற்கு மேல வந்து ஏறுவார் அம்பாள் ஆடணும், சிவன் ஆடணும், மதுரவாணி சரஸ்வதி ஆடணும், பிரம்மா ஆடி வர வேண்டும், விஷ்ணு லக்ஷ்மி இவரை தாண்டி மயில் ஆடணும், நீ ஆடணும் வரணும். இப்படி ஐக்கனோகிராபி அஞ்சல் என வர வேண்டும் இருக்கு. சில பாட்டுல சொல்ற அரவு அணை விசை துயில் அரணை நடியவர் மருகன் என வரும் அதிசயமுடையவர் அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனி அதல விதல முதல் கிடுகிடு கிடு எனும் மயில் இனிது ஒளிர் கடகடகடன் வரணும். வரக்கூடிய அந்த மயில்ல வரணும். ஷடுமயில் நடுவுற, அதாவது நம்ம எழுதும் வரையும் போது இந்த ஒரு இது போடுவோம், ஹெக்ஸகன் ஸ்டார் ஒண்ணு போடுவோம். ஸ்டாருக்கான ஐக்கனோகிராஃபியே அருணகிரிநாதர் இந்த பாட்டுக்குள்ள போட்டாரு. ஷடுமயில் நடுவுற, அதாவது ஷடுமைன்னா அந்த நம்ம வரையறோம் இல்லையா, அந்த ஹெக்ஸகன் கிடையாது, அந்த 6 பக்கம் இருக்கக்கூடிய ஷட்கோணம் இருக்கு. அந்த ஷட்கோணத்திற்கு நடுவுல நீ அழகினுடன் அமரும் ஹரஹர சிவசிவ பெருமாளே என்று ஒரு இடத்துல எப்படி வரணும்னு சொல்ற. வந்து இது வருவாரா அப்படின்றது எல்லாம் சொல்லியாச்சு. வருவாரா அப்படின்னா மனமே உனக்குறதி புகழ்வேன் எனக்கு அருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மயில் வாகன கடவுள் அடர் தமக்கரசு மனமாய் அகற்ற சொல்ல மதிபாலன் கண்டிப்பா வருவார் உறுதியோடு இரு அப்படின்னு ஒரு அருணகிரிநாதர் சொல்றார். திரும்பி அந்த பாட்டுல 4வது அடி சிவனார் மனம் கொள்ளிற என்ன பண்ணணும்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றார். அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பம் அது புரிவாயே. அதாவது எனக்கு அருளானது வர வேண்டும். அருள் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்லையே பலவிதமான வேண்டுதல் இருக்கு. இந்த இடத்துல வந்து அருள் ஞான இன்பம் அது புரிவாயே இருக்கு. க்ளோஸா இருக்கக்கூடிய திருப்புகள் என்னன்னா உனையனதுள் அறியும் அன்பை தருவாயேன்னு ஒரு இயலிஸ் உச்சித வஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டுல இருக்கு. அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு முன்னாடி கேட்கும் பொழுது இது எல்லாம் சொல்லி முடிச்சாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய, கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கஷ்டமும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ற பகவத் பாதரும் சஹசிராண்ட போக்தா துவயாசோர நாம ஹதஸ்தாரக சிம்ம வக்திரஸ்ய தைத்யா மாந்தர் ஹிருதிஸ்த மனக்லேஷமேக்கம் நஹம்சி பிரபோ கிம் கரோமி குவயாமி. 1000 அண்டங்களை அனுபவித்த அந்த தாரகனையும் சிம்மவக்திரனையும் சும்மா ஒரு நிமிஷத்துல இப்படி எடுத்துட்டியே, மனசுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு கிளேஷம் இருக்கு, அந்த கிளேஷத்தை நீ எப்ப எடுக்க போற? அகம் சர்வதா துக்க பாராவசன்னோ, கஷ்டமா இருக்கு, அகம் துக்க பாராவசன்னோ பகவான் தீனபந்து ஸ்வதன்யம் நயாச்சே, நீ வந்து காப்பாற்ற மாட்டியா, இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்க மாட்டாயா என்று கேட்டிருக்கார். இதே விஷயம்தான் இந்த இடத்துல இடரினும், இந்த இடத்துல இடரானதும் தொலைய, இடரும் போக வேண்டும் என்று அருணகிரிநாதர் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இதற்கு பின்பாகம் ரொம்ப அழகா இருக்கும். நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே. வெண்ணைய திருடின உரலுடன் கட்டப்பட்ட ஹரி, உரலோட கட்டப்பட்ட யாரு? கிருஷ்ணர். ஆனா அடுத்த லைன் சொல்ற ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட ரகுராமர், ராமர் எங்க கட்டப்பட்டது என்னமோ வந்து கிருஷ்ணர் தான். இந்த இடத்துல அந்த கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் இது மாத்தி இப்படி போட்டுட்டார். இப்ப போட்டா என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல விஷயம், கிருஷ்ணரை பத்தி யோசிப்போம், யோசிச்சு முடியும் ராமரை பத்தி யோசிப்போம், 2 அவதாரமும் யோசிச்சா மாதிரி ஆயிடும் இந்த லைனுக்குள்ள. அப்படிப்பட்ட ராமருக்கு ராமருடைய சிந்தையை மகிழ்விக்கக்கூடிய மருகோனே என்று சொல்றார். ராமாயண மகாபாரதம் பாகவதம் இது 3ம் இல்லாத திருப்புகழே கொஞ்சம் கம்மி தான். அதான் சொன்னேனே, முத்தை திருப்பத்தி திருநகையிலேயே அதுக்கு கோடி காமிச்சிட்டார். என்னெல்லாம் பத்தி சொல்ல போறாருன்னு பின்னாடி அங்கேயே வரும். 10 தலை இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியும், வட்டத்திகிரில் இரவாக வரையும் வரும். இந்த மாதிரி மருகோனேன்னு சொல்றார். ஒரு இடத்துல சொல்றார் எக்ஸாம்பிளா வந்து எப்படி இருக்கணும், ஒரு மாமா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அருணகிரிநாதர் சொல்றார். கிருஷ்ணருக்கு மாமா எப்படி இருந்தாலும் ரொம்ப சரியா இல்லையா, கிருஷ்ணர் இருந்தா நல்ல மாமாவா இருந்தாராம். மருகன் எனாமர் சூழ்கொலை கருதிய மாபாதகன் வரவிடு மாய பேய்மூளை பருகாமேல் வருமத யானை கோடவை திருகி விழாவிற்காய்கனி மதுகையில் வீழச் சாடிய சதமாபுட் பொருதிரு கோர பாரிய மருதிடை போய் போதொரு சகடுதை யாமர் போர் செய்து விளையாடி பொதுவியர் சேரி கேவலர் புயல் மருகா அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணார், அந்த பேய் முளை உண்டார், அதுக்கப்புறம் யானையை வெட்டினார், அதுக்கப்புறம் இந்த மருதுக்கு நடுவுல போனார். அந்த பாகவதத்துல 10வது ஸ்காந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்லிட்டாருங்க. சொல்லி முடிச்சுட்டு முதல்ல சொல்றாரு மருகனாமர் சூழ்கொலை, மருகன்னு கூட பார்க்காம உன்னை கொல்ல பார்த்தா அந்த மாமா அனுப்பின இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த பாட்டுல பின்னாடி திரும்பி மருகல் ஆரம்பிச்சு திரும்பி மருகல முடியுது. அப்படி கிருஷ்ணர் எப்படி இருந்தாரோ நல்ல அழகான ஒரு மாமா, ரொம்ப சரியா இருந்த மாமா. அவருக்குதான் மாமா சரியில்லை, இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா இவர் நல்ல மாமா, அதனால கேவலர் புயல் மருகா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறார். இந்த பாட்டு இந்த நவநீதமும் திருடி உரலோட ஒன்று மறின்னு நம்ம சிவனார்மணம்ல வர இடத்துல பார்த்தா கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டு ராமர்னு சொல்ற. டக்குன்னு எனக்கு ஒரு சிந்தனையானது வந்தது. அந்த த்ரெட்லையும் பின்னாடி போட்டிருப்பேன். லீலா சுகர்னு கிருஷ்ண கருணாமணத்துல என்ன சொல்றாரு, அவர் கிருஷ்ணரை பத்தி எழுதிட்டே வருவார். எழுதிட்டு வரும்பொழுது இதுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு விஷயம் நடக்குவாங்க.
கிருஷ்ணர் கிட்ட யசோத வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாரா, ராமாயணம் சொல்றாராம். சின்ன கிருஷ்ணர் கிட்ட ராமாயணம் சொல்றாரு. ராமாயணத்துல அது ஒரு இடத்துல என்ன ஆகுதான், அசுரன் வந்து கடத்திட்டு போயிட்டான். ராவணன் கடத்திட்டு போயிட்டான். கடத்தின்னு போனது கிருஷ்ணர் அந்த அந்த குழந்தை கேட்டு குழந்தை கிருஷ்ணர் கேட்டுட்டு என்ன சொல்லிச்சா, இந்த மாதிரி தன்னை மறந்து போய் லக்ஷ்மணா எடு வில்ல எடு, இப்பவே நம்ம போய் லங்கையை நோக்கி போர் செய்து அந்த சீதையை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு கிருஷ்ணர் புறப்பட்டுட்டாராம். அந்த கதையில இருக்கக்கூடிய ராமாயணத்தை கேட்டது கிருஷ்ணரானவர் புறப்பட்டுட்டார். கிருஷ்ணருக்கு பல பழைய ஞாபகம் வந்துருச்சான் அந்த இடத்துல. இப்படி லீலாசுகர் வந்து கிருஷ்ண கருணாமரத்துல ஒரு அழகான ஒரு ஹாஸ்யமான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நல்லா அழகா எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல நவநீதமும் திருடி ஒருளோட ஒன்று மறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனேன்னு சொல்லி ரகுராமரை வந்து வெண்ணையை திருடினார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க எழுதியிருக்க. பின்னாடி அதுக்கு அடுத்த லைன், நவலோங்கை தொழு நிஜதேவலங்கிருத நலமான விஞ்சை கரு கோவே நவகண்டத பூமியில் யாவரும் கைதொழுது வணங்கும் நிஜதேவலங்கிருத உண்மை தெய்வமே அலங்காரமானவனே நலமான விஞ்சை கரு விளைக்கோவை நலம் தரும் மாய வித்தையால் பிறப்பு தோற்றங்கள் பலவற்றை நீதான் சிருஷ்டி பண்ற, உன்னாலதான் நான் இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து பிறக்கிறேன். கரு விளை கோவை பண்ணக்கூடிய தலைவனே, எனக்கு வந்து இந்த ஜன்மாவை கொடுத்தவனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருணகிரிநாதர் எழுதியிருக்க நலமான விஞ்சை கரு விளை கோவை. இப்ப அடுத்தது எல்லா பாட்டிலும் இருக்கிற மாதிரி இல்ல சில பாட்டுகள் இருக்கிற மாதிரி தேவயானை அங்குரமின் மணவாள சம்பிரமுரு திரள் வீர அப்படின்னு சொல்லிட்டார். தேவயானையும் அழகிய குரப்பெண் வள்ளியும் இரு பக்கமும் இருக்கின்றார்கள் என்பது இந்த பாட்டு இருக்கு. பல பாட்டுகள் இந்த விஷயங்கள் வந்து வரும். சில இடத்துல தேவயானை பத்தி மட்டும் வரும், வள்ளியை பத்தி மட்டும் பல பாட்டுகள் இருக்கு. அனுபூதியில வள்ளியை வச்சே பல விஷயங்கள் வந்து நம்ம அருணகிரிநாதர் எழுதியிருப்பார். ரொம்ப உருக்கமான சில பாட்டுகள் எல்லாம் வள்ளியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்த தேவயானை இது முதல் பாட்டான அருணகிரிநாதர் முத்தை திருளை பார்த்தா அத்திக்கு இறைன்னு சொல்லி தேவயானை மட்டும்தான் அங்க இருக்கும் அந்த முதல் பாட்டுல முதல் லைன்ல. அப்படியாகி இந்த பாட்டுல தேவயானை அங்குரமின் மணவாளா அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்வதாக இந்த பாட்டானது இருக்கு. மாதிரி பல பாட்டுகள் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு 15 வாரத்துக்கு முன்னாடி சீரான கோல கால நவமணி மால் அபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை ஜெயுமுக மலர் ஆறும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரி அலி சீராக மோதும் நீவ பரிமள இருத்தாலும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதம் ஊர்வலாரி மடமகள் ஆதாரபூதமாக வளம் இளம் உரை எந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு சொல்வது உட்பட ஒரு பாட்டில் எழுதியிருக்க. வேடர் மடமகள் வந்து வள்ளியானவள் வலப்பக்கமும் ஜீமுதம் ஊர் வளாரி மடமகள் அதாவது தேவயானையானவள் இடப்பக்கமும் இருக்கின்றார் என்பதும் சேர்ந்து இருக்கு. அடுத்த கடைசி 4 லைன், சம்பிரபுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா திருவாவினங்குடியில் வருவே, அதாவது கதிர் வடிவேலா அதாவது ஒளி வீசக்கூடிய வேலாயுதத்தை வைத்திருப்பவனே திருவாவினங்குடியில் இருக்கும் சௌந்தரிக்க அழகனே. இங்க வீரமும் சொல்லியாச்சு, அழகும் சொல்லியாச்சு, அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே இல்லையா? அதனால எல்லாமே இந்த இடத்துல வந்தாச்சு. ஜெகமேல் மீ கண்ட விரல் பெருமாளே, உலகில் உண்மை பொருளை கண்டு தெரிவித்த திறம் வாய்ந்த பெருமாளே. பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றார், சிவனார் மணங்குளிர உபதேச மந்திரம் சொல்றார். முடிக்கும் பொழுது மீயானது என்ன என்று கண்டு தெரிவித்த விரல் பெருமாளே, திறம் வாய்ந்த பெருமாளே என்று இந்த பாட்டை முடிக்கிறார். இந்த பாட்டோட நமக்கு 150வது வாரமானது முடிந்தது. நம்ம ஆரம்பிச்சு மே 20 2022 ஆரம்பிச்சது முதல் வாரம். அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இப்போ ஒரு மொத்தமா 4 வருஷம் முடிய போகுது. ஒரு 3 மாசத்துல 4 வருஷம் ஆனது முடிஞ்சிடும். 150 பாட்டு ஆனது வந்திருக்கு. அது 150 பாட்டு வந்ததுக்கு அதுக்கும் நம்ம காரணம் இல்ல, முருகப்பெருமான் தான் காரணம். அதுவும் திருப்புகழ்ல இருக்கு. சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழி சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனேன்னு சொல்லி அருணகிரிநாதர் தான் பாடினதுக்கு யார் காரணம்னு சொல்லி அங்கே எழுதிட்டார். ஓகே, இன்னொரு பாட்டு இருக்கு. ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் ஆராயும் நூல்களில் கருத்து அளித்தது ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே சொல்லும் பொழுது ஆபாதனே மிக பிரசித்தி பெற்று இனிது உலகேழும் யான் ஆக நாமும் அற்புத திருப்புகழ் தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் 7 ராஜத்தினை படித்ததும் இத்தனையும் செஞ்சது நான் இல்ல நீ கொடுத்ததுனாலதான் அப்படின்னு சொல்ற. இந்த ஸ்பேஸும் அது மாதிரிதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு 150 வாரம் ஆனது இன்னும் முடிந்தது. இதற்கு மேல இன்னும் நிறைய திருப்புகள் பார்ப்போம் என்பது நம்முடைய இச்சை, நம்முடைய அவா. அந்த அளவில் இந்த பாட்டை நான் வந்து சிவனார் மனம் குளிர என்கின்ற பாட்டை தைப்பூச திருநாளில் இந்த ஜோன்புரி ராகம், அதாவது குருஜி எழுதினது ஜோன்புரி, அவர் போட்டது 2 ராகம், ஒன்று ஜோன்புரி சங்கராபரணம். ஜோன்புரி ராகத்திலே நான் பாடி காமிக்கிறேன். ஆனா இந்த பாட்டு பல பேர் பாடியிருக்கலாம். ரொம்ப பிராபல்யமான ஒரு சிங்கர் நம்ம சிட் ஸ்ரீராம் பத்தி பல ஒப்பீனியன் இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். அந்த வீடியோல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், முருகன்னா அந்த இங்க இருக்கக்கூடிய எமோஷன் அந்த வீடியோல காமிச்சா மாதிரி அந்த ஒரு இமோஷன் வந்து
ஒரு பீப்புள், ஒரு ஜனங்களுக்கு முருகன் மேல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியானது எப்படி அப்படின்றது அந்த வீடியோல ரொம்ப அழகா இருக்கும். நான் அதே அந்த த்ரெட்லயே நடுவில் 2வது இதுல இருக்கும். நீங்க கண்டிப்பா அதை போய் பார்க்கணும். பாட்டு கேவ்ஸ் முருகன் பத்தி தான் அந்த இதுல வரும். அதுவும் அவரும் அதே ஜோன்புரி குருஜி போட்டு அதே மெட்ல தான் நம்ம ஸ்ரீ ஸ்ரீராமும் பாடியிருப்பார். ஏன்னா அவருடைய அம்மா குருஜியோட மெட்ல தான் பாடினது. ஸ்ரீராமோட அம்மாவுக்கும் திருப்புகழ் நிறைய தெரியும் என்பது ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கு. சோ இதே ராகம், அதே அதாவது ஜோன்புரி ராகத்திலேயே இந்த பாட்டானது பாடி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சிவனார் மளவு கொள்ளிற உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகசை குருநாதம். சிவனார் மளவு கொள்ளிற உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகசை குருநாதம். சிவகாம சுந்தரித்தல் வரபால கல்தானில் செயலே விரும்பியுள்ளம் நினையாமல். சிவகாம சுந்தரித்தல் வரபால கல்தானில் செயலே விரும்பி உள்ளம் நினையாமல். அவமாயை கொள்ளுலகில் அவமாயை கொள்ளுலகில் விருதா அலைந்துழலோ அடியேனை அல்ஜலன வரவேணும். அவமாயை கொள்ளுலகில் விருதா அலைந்துழலோ அடியேனை அல்ஜலன வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானது தொலைய அருள் ஞான என்பமது புரிவாயே. அறிவாகமும் பெருக இடரானது தொலைய அருள் ஞான துன்பமது புரிவாயே. நவநீதமும் திருடி நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றுமறி ரகுராமர் சிந்தை மகிழ் மருகோனே. நவலோகமும் கை தொழு நிஜ தேவலகிருத நலமான வில்ஜை கரு விளைக்கோவே. நவலோகமும் கை தொழு நிஜ தேவலகிருத நலமான வில்ஜை கரு விளைக்கோவே. திவயானையல் குரமில் மணவாள சௌபிரமுரு திரள் வீரமில் ஜுகதேர் வடிவேலா. திவயானையல் குரமில் மணவாள சௌபிரமுரு திரள் வீரமில் ஜுகதேர் வடிவேலா. திரு ஆவினங்குடியில் வருவேல் சௌதரிக ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. திரு ஆவினங்குடியில் வருவேல் சௌதரிக ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. அவமாயை கொள்ளுலகில் விருதா அலைந்துழலோ அடியேனை அல்ஜலன வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானது தொல்லைய அருள் ஞான இன்பமது புரிவாயே. ஜகமேல்மை கண்ட விரல் பெருமாளே. இன்று இந்த அளவில்
இந்த திருப்புகழ் உரையை முடித்துக்கொண்டு 150வது வாரத்திற்கு இந்த ஒரு அழகிய ஒரு திருவாவினங்குடி திருப்புகழோடு ஒரு சிவனார் மனம் கூடிய ரொம்ப பிரபல்யமான ஒரு திருப்புகழ். இந்த திருப்புகழை பற்றி சொல்வதற்கான ஒரு ஒரு இது ஒண்ணு கிடைச்சது, ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைச்சது. அடுத்த